Hi and welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்லேருந்து நாம் என்ன லேர்ன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொலொகேஷன்ஸ். இங்கிலீஷில் இருக்க காமன் கொலொகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ், அதோட யூசஸ். இந்த வீடியோவில் நம்ம பர்டிகுலர் ஒரு கொலொகேஷன் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கொலொகேஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் கொலொகேஷன்ஸ் அப்படின்னா இங்கிலீஷில் என்னென்னா, ஒரு சில வார்த்தைகள் இங்கிலீஷில் எப்போவுமே சேர்ந்தே தான் வரும். ஸோ இந்த வார்த்தைக்கு கூட எப்போவுமே இந்த வார்த்தை தான் வரும். ஆல்மோஸ்ட் இது எப்போவுமே சேர்த்தே தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் தான் நம்ம கொலொகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்காகனா, இங்கிலீஷில் ஈஸியாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். இந்த ரெண்டு வேர்ட்ஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் டு சவுண்ட் மோர் நேச்சுரல் இன் இங்கிலீஷ், ரொம்ப சரளமாக நேச்சுரலாக பேசுகிறதுக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொலொகேஷன் கெட் அப்படின்ற வேர்ப் கூட வரக்கூடிய கொலொகேஷன்ஸ் தான். ஓகே, இங்கே நான் 12 காமன் கெட் கூட யூஸ் பண்ணுற கொலொகேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் லாஸ்ட்டில் வந்து 3 கொலொகேஷன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், கெட் ட்ரெஸ்ட், அதாவது தயாராகிறது, ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிறது, கெட் ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சென்டென்ஸ், we got dressed and went out for a pizza. நாங்கள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு பீட்சா சாப்பிட வெளியே போயிட்டோம். ஸோ ட்ரெஸ் பண்ணிவிட்டுன்னு சொல்லும் போது we dressed-ன்னு மட்டும் சொல்லக்கூடாது, we got dressed. பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால got யூஸ் பண்ணியிருக்கோம். The next one, it takes me only a few seconds to get dressed. எனக்கு ட்ரெஸ் பண்ண கொஞ்சம் நேரம் தான் ஆகும், சில நொடிகள் தான் ஆகும். நான் எப்போவுமே சட்டுன்னு ட்ரெஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு it takes me only a few seconds to get dressed. The next collocation, get home, வீட்டுக்கு வர்றது. ஓகே, கெட்டுக்கு பதிலாக இங்கே ரீச் ஹோம் கூட சொல்லலாம். ஸோ கெட் ஹோம். ஓகேங்களா, ஐ வில் கெட் ஹோம் இன் half an hour. நான் அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ வந்துடுவேன் அப்படின்னு ஃப்யூச்சர் இருக்கிறதுனால வில் கெட் ஹோம் சொல்லியிருக்கோம். அடுத்தது, ஷி காட் ஹோம் லேட், அவள் லேட்டாக வீட்டுக்கு வந்தா. ஷி காட் ஹோம் லேட், லேட்டாக வந்தா. ஸோ வந்தான்னு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால காட் ஹோம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் ஒன், கெட் ஃபயர்டு, வேலையை விட்டு தூக்குறது. ஓகே, ஷி காட் ஃபயர்ட் லாஸ்ட் வீக், அவளை போன வாரம் வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. ஸோ ஷீ காட் ஃபயர்ட்னா அவளை வேலையிலேருந்து தூக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அவள் அந்த ஆக்ஷனை பண்ணல, அவளை வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. இது ஆக்சுவலி ஒரு பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஷீ காட் ஃபயர்ட் லாஸ்ட் வீக். நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் கெட் ஃபயர்ட் இஃப் ஐ டோன்ட் கோ டு ஆஃபீஸ் டுடே. நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகலைன்னா என்னை வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க. ஸோ ஐ வில் கெட் ஃபயர்டு, என்ன தூக்கிடுவாங்க, வேலையிலேருந்து தூக்கிடுவாங்கன்னு சொல்கிறோம், வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. ரைட், ஸோ இது ஃப்யூச்சர்ன்றதால வில் கெட் ஃபயர்ட் சொல்லியிருக்கோம். அகேன் இதுவும் ஒரு பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ஃபயர் பண்ணுற ஆக்ஷன், அதாவது வேலையை விட்டு தூக்குற ஆக்ஷனை நான் பண்ணல, எனக்கு யாரோ பண்ணுறாங்க. பட் யார் பண்ணுறாங்கன்றது முக்கியம் இல்லை, அந்த ஆக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறதுனால இது பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சரில் சொல்லியிருக்கோம். ஐ வில் கெட் ஃபயர்ட். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், கெட் ஸ்டார்டட். கெட் ஸ்டார்டட் அப்படின்னா ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் நான் எல்லா வீடியோவோட பிகினிங்லையுமே நான் சொல்லுவேன், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு நான் சொல்லுவேன். யா, ஸோ யூ ஷுட் கெட் ஸ்டார்டட் as soon as possible. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ ஆரம்பிக்கணும். யூ ஷுட் ஸ்டார்ட்னு கூட சொல்லலாம், தப்பில்லை. யூ ஷுட் கெட் ஸ்டார்டட் அப்படின்றது கொலொகேஷனோட சேர்த்து சொல்லுது. யூ ஷுட் கெட் ஸ்டார்டட். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், தி ப்ராஜெக்ட் வில் கெட் ஸ்டார்டட் இன் அ ஃபியூ டேஸ். ப்ராஜெக்ட் இன்னும் கொஞ்ச நாளில் ஆரம்பிக்கப்படும், ஃப்யூச்சர். அதனால் வில் கெட் ஸ்டார்டட், இன்னும் கொஞ்ச நாளில் ஆரம்பிக்கப்படும். ஆரம்பிக்கப்படும் நம்ம சொல்ல மாட்டோம் பேச்சு வழக்கில், அப்படின்னா ஆரம்பிப்போம். ஓகே, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ பொதுவாக கெட்ன்ற கொலொகேஷனை நம்ம பாசிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணுவோம். பாசிவ் வாய்ஸில் எப்படி கெட் யூஸ் பண்ணுதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் மேலே ஐகார்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், கெட் ஹங்க்ரி, பசிக்குது, பசி எடுக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஐ வாண்ட் ஈட் சம்திங், ஐம் கெட்டிங் ஹங்க்ரி. நான் ஏதாவது சாப்பிடணும், எனக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது, இல்லை எனக்கு பசி எடுத்துக்கிட்டு இருக்கு, நான் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு அர்த்தம். ஐ வாண்ட் ஈட் சம்திங், ஐ எம் கெட்டிங் ஹங்க்ரி. நெக்ஸ்ட் ஒன், டேக் தீஸ் ஃபார் லன்ச், யூ வில் கெட் ஹங்க்ரி. இதெல்லாம் லஞ்சுக்கு எடுத்துக்கோ, மதிய சாப்பாடுக்கு இது எடுத்துக்கோ, உனக்கு பசிக்கும்ல, நீ சாப்பிட வேணாமா. ரைட், ஸோ யூ வில் கெட் ஹங்க்ரி, உனக்கு பசிக்கும், அதனால் இதை லஞ்சுக்கு எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் ஒன், கெட் லாஸ்ட், தொலைஞ்சு போகிறது, கெட் லாஸ்ட். ஓகே, ஹவு டிட் யூ கெட் லாஸ்ட், நீ எப்படி தொலைஞ்சு போன, எப்படி காணாமல் போன அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு டிட் யூ கெட் லாஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், இஃப் யூ கெட் லாஸ்ட் யூஸ் த ஜிபிஎஸ் ஆன் யுவர் ஃபோன். நீ தொலைஞ்சு போனால் ஃபோனில் இருக்க ஜிபிஎஸ்ஸை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, இஃப் யூ கெட் லாஸ்ட், நீ தொலைந்து போனால், இஃப்ன்றதுனால கண்டிஷன், தொலைஞ்சு போனால் இதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இஃப் யூ கெட் லாஸ்ட்
use the GPS on your phone. The next one, get upset. கவலை அடைதல். ஓகே, அப்செட் ஆகிறது. இப்படி தான் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா? கவலை அடையாத, கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறத விட அப்செட் ஆகாத அப்படின்னு தான் காமனாக சொல்லுவோம். டோன்ட் கெட் அப்செட் அபவுட் தி லிட்டில் திங்ஸ். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அப்செட் ஆகாத, கவலை அடையாத, கவலைப்படாத. ஓகே, டோன்ட் கெட் அப்செட் அபவுட் தி லிட்டில் திங்ஸ். நெக்ஸ்ட் ஒன், when she gets upset she goes to a beach. அவள் அப்செட் ஆகும் போதெல்லாம் பீச்சுக்கு போயிடுவா, ஏதாவது ஒரு பீச்சுக்கு போயிடுவா. ஸோ பர்டிகுலர் பீச்சில் ஏதாவது ஒரு பீச் இருந்தாலும் பீச்சுன்னு சொல்லியிருக்கோம். when she gets upset, அவள் கவலை அடையும் போதெல்லாம், அவள் அப்செட் ஆகும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பீச்சுக்கு போயிடுவா. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், get a message. மெசேஜ் வருது. ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜ் கம்ஸ், a message came இப்படி யூஸ் பண்ணுறோம். எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. you will get a confirmation message after the process. இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். ஸோ அ கான்ஃபர்மேஷன் மெசேஜ் வில் கம் அப்படின்னு சொல்லாதீங்க. யூ வில் கெட் ஆர் யூ வில் ரிசீவ் அ கான்ஃபர்மேஷன் மெசேஜ். இந்த இடத்துல கெட் பதிலாக நீங்கள் ரிசீவ் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு கான்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும் அப்படின்னா யூ வில் கெட் அ கான்ஃபர்மேஷன் மெசேஜ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஷி டிடன்ட் கெட் எனி மெசேஜஸ் ஃப்ரம் தெம். அவளுக்கு அவங்கக்கிட்ட இருந்து எந்த மெசேஜஸும் வரல. ஓகே, ஷி டிடன்ட் கெட் எனி மெசேஜஸ். த நெக்ஸ்ட் ஒன், get a call. கால் வர்றது. ஓகே, she got a call from her boss. அவள் பாஸ் கிட்ட இருந்து அவளுக்கு கால் வந்தது. a call came அப்படின்னு சொல்லாமல் got a call. she got a call. next one, she got a prank call last night. நேற்று நைட் அவளுக்கு ஒரு பொய்யான கால், சும்மா விளையாட்டுக்கு ப்ராங்க் பண்ணுறதுக்கான அந்த மாதிரி ஏதோ ஒரு கால் வந்தது அப்படின்னு சொல்கிறோம். she got a prank call last night. the next one, get a chance. get a chance. I will get a chance to speak with him today. get a chance தான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, அதுக்கு சொல்கிறது. எனக்கு இன்றைக்கி அவர் கூட பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஃப்யூச்சரில் சொல்கிறதுனால I will get a chance. ஓகே, the next one, can I get a chance to try it? அது ட்ரை பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? can I get a chance to try it? the next one, get dark. இருட்டாகிறது. ஸோ இருட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஈவினிங் ஆனால் இருட்டாயிடும் இல்லையா? அதுக்கு யூஸ் பண்ணுறது. இட்ஸ் கெட்டிங் டார்க். இட்ஸ் கெட்டிங் டார்க். இருட்டாயிட்ருக்கு. ஸோ இருட்டாயிட்ருக்கு, சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல. இட்ஸ் கெட்டிங் டார்க், லெட்ஸ் கோ ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், லெட்ஸ் கோ ஹோம் பிஃபோர் இட் கெட்ஸ் டார்க். இருட்டாகிறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம், வீட்டுக்கு போகலாம். லெட்ஸ் கோ ஹோம் பிஃபோர் இட் கெட்ஸ் டார்க். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், கெட் வெட். ஈரமாயிடுச்சு. ஸோ ஏதாவது ஒன்று நனைஞ்சிடுச்சு, ஈரமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு சொல்கிறது. மை கர்ச்சிஃப் காட் வெட் ஸோ ஐ நீட் அ நியூ ஒன். என்னுடைய கர்ச்சிஃப், ஹேண்ட் கர்ச்சிஃப் ஈரமாயிடுச்சு, ஸோ எனக்கு புதுசாக ஒன்று வேணும். மை கர்ச்சிஃப் காட் வெட், நனைஞ்சிடுச்சு, ஈரமாயிடுச்சு, பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதுனால காட் வெட். நெக்ஸ்ட் ஒன், இஃப் இட் ரெயின்ஸ் வி வில் கெட் வெட். மழை பெஞ்சால் நம்ம நனைஞ்சிடுவோம், ஃப்யூச்சர்னால வில் கெட் வெட். இஃப் இட் ரெயின்ஸ் வி வில் கெட் வெட். ஓகே, all right, so that's all to do with today's video. ஸோ இங்கே நம்ம 12 collocations வந்து படித்தோம். இப்போ நான் இங்கே 3 collocations கொடுத்துருக்கேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி காமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் collocation பாருங்கள், get old. பழசாகிறது இல்லை வயசாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். வயசாயிடுச்சு, யாராவது ஒருத்தருக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் get old சொல்லலாம். இல்லை பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் get old சொல்லலாம். get angry. get angryன்றா உங்களுக்கே தெரியும், கோவமாகிறது. கெட் அப்செட் மாதிரி கெட் ஆங்க்ரி. அடுத்தது கெட் இன்டு ட்ரபிள். ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறது, பிரச்சனையில் போய் விழுறது இல்லை மாட்டிக்கிறது அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 3 கொலோகேஷன்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவில் பார்த்த எல்லா கொலோகேஷன்ஸ் டோட்டலி 15 கொலோகேஷன்ஸ்லையுமே நீங்கள் சென்டென்சஸ் ட்ரை பண்ணுங்கள். நம்ம டெய்லி லைஃப்பில் பேசுகிற நிறைய சென்டென்சஸ் இந்த கொலோகேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் பேச வேண்டி இருக்குது. ஸோ நீங்கள் சென்டென்சஸ் ட்ரை பண்ணும்போது தான் அது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். காமெண்ட்டில் கண்டிப்பாக அட்லீஸ்ட் இந்த 3 கொலோகேஷன்ஸ் ட்ரை பண்ணி உங்கள் ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். Thank you so much for watching this video till the end. I'll see you all in the next video. Till then, take care and bye.